வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிச் டேட் புவர் டேட் சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆத்தர் இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா எதுவுமே இல்லை, சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்கிறார். எதுவுமே இல்லை, என்னென்னா இந்த வீடியோவில் பார்த்தோம்ல அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து இத்தனை சாப்டர்லாம் படிச்சிங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வந்து டேக்ஸ் ஆக்ஷன்ஸ், அதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து படித்ததை உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி படிச்சிங்க எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் வந்து லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாப் டூயிங் வாட் நவ் யூ டூயிங். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ செஞ்சிட்ருக்க வேலையோ இல்லை செஞ்சிட்ருக்க தொழிலோ விட்டுருங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியோ பயன்படுத்திட்டீங்கன்னா அதை விட்டுடுங்க, வேறு ஏதாச்சும் தொடங்குங்க அப்படின்றாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து இதனால நீங்கள் வந்து இந்த இவ்வளோ வீடியோஸ் பார்த்தும் உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட தெரியல உங்கள் பிஸ்னஸில் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த வேலையை இல்லை அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால எந்த ஒரு நீடும் இல்லை அப்படின்னு தான் ஆத்தர் வந்து சொல்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனால வீடியோஸ் பார்த்து நீங்கள் இத்தனை சாப்டர் படித்தும் உங்களுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா அந்த பிஸ்னஸ் தான் வேஸ்ட்டு. அதனால் அந்த பிஸ்னஸை மாற்றிட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ், இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அதில் நிறைய விஷயங்கள் 6 விஷயங்கள் சொல்கிறார். அந்த 6 விஷயங்களை லைனாக பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொன்னார்னா, திங்க் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் மாத்திரம் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு திங்க் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அடுத்தவங்களை யோசிக்கும் போது நீங்கள் வந்து வித்தியாசமாக யோசிக்கணும், கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிச்சா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப நாள் யோசித்து அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ், நான் புது மாடல் வந்து ஒரு பானை மாடலில் வந்து நான் வாட்டர் பாட்டில் வெளியிடுறேன், அது வந்து சக்ஸஸே ஆகலை. நான் என்ன பண்ணேன், அதே பானை மாடலில் கலர் அடித்து கோலம் போட்டு அதே பானையை விற்றுட்டு இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. மாடலை மாற்றுங்க. நீங்கள் பானை மாடல் மாற்றிட்டு வேறு ஏதாவது ஒரு நார்மல் பாட்டில் மாடல் இல்லை வேறு ஏதாவது ஷேப்பு மாற்றுங்க. ஓகேங்களா? அந்தமாரி ஷேப் மாற்றிட்டு திருப்பி விற்க ஆரம்பிங்க. அப்போனா நிறைய சேல்ஸ் ஆகும். அதே பானையில் கோலம் போட்டு அதே பானையில் வந்து கலர் அடித்து திருப்பி விற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகாது. கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு புதுசாக யோசிங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, ஃபைண்ட் ஏ மென்டார்ஷிப் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அவர் வந்து யார் மென்டார் வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா, அதாவது மென்டார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி போயிருப்பாங்களே அவங்கள வச்சு அவங்க சொல்கிறத வச்சு நம்ம வந்து அவங்கள பார்த்து கற்றுக்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ், அதாவது ஆப்பிள் ஐஃபோன் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து மென்டாராக ஃபிக்ஸ் பண்ண இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கம்பெனி ஓனர் வந்து அவர் வந்து மென்டாராக வச்சு ஃபேஸ்புக் கம்பெனி ஓனர் வந்து அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து ஃபேஸ்புக் கம்பெனியை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டார்ஷிப், உங்கள் ஃபீல்டில் தோற்றவங்களோ ஜெயிச்சவங்களோ இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் தோற்றவங்கன்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்படி தோத்தாங்க அந்த தப்பெலாம் நீங்கள் பண்ணாமல் தப்பிக்கலாம். ஏன் ஜெயிச்சவங்க சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு தெரியும், ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 விஷயமே கற்றுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தோற்றவங்கன்னா சொல்லுவாங்க நான் எப்படி தோற்றுன்னு. அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா தோற்றவங்க எப்படி தோற்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அதை தோற்றணும் தெரிஞ்சு நம்ம வந்து வேறு விஷயத்த ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அட்டெண்ட் சம்மர்ஸ் அண்ட் ஒர்க்ஷிப். அதாவது நிறைய கிளாஸ்லாம் போங்க, அந்த விஷயத்தை பற்றி கற்றுக்கணும். பேசிக் நாலேஜ் இருந்தால் வண்டி போதாது, அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கற்றுக்கணும். அதனால் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் போங்க, நிறைய புக்ஸ்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் சொல்லுவாங்க, இதில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்வாங்க. அது சொன்ன பற்றியில் போன இதில் அது வந்து ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அது கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ஒரு 10 ப்ராடக்ட் விட்டு பாருங்கள், அது ஃபெயில் ஆகுதா பாஸ் ஆகுதான் பாருங்கள். அப்போனா அவங்க என்ன தப்பாங்க, உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதுமாதிரி பார்த்துட்டு இப்போ பாஸ் ஆனால் கூட பாஸ் ஆகலாம். அதுமாதிரி வந்து ஃபெயில் ஆகுதா பாஸ் ஆகுதா அந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை விடுங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மேக்ஸ் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து நான் வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் என்னென்ன ஆட் பண்ணலாம், லேபிள் கட்டி நான் கலராக லேபிள் போட்டு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் இன்னும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணணும். அப்போ தான் வந்து பசங்களோ வேறு ஏதாவது வாங்குவாங்க, அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அதுமாரி ஒரு விஷயத்த நிறைய வகையில் இன்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 5வது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டடி பிஃபோர் பிஸ்னஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்னால மக்களுக்கு என்ன லாபம், மக்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன லாபம் வருது, உங்களுக்கு அதில் என்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. இதை பார்த்தா தான் நீங்கள் வந்து கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. 6வது என்ன சொல்கிறாருன்னா, லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரிஸ்னால் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தோற்று போனவங்க ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் வாங்கி படிங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கார் பார்க்கிங்கில் தான் ஆரம்பித்தார், ஷெட்டில். ஓகேங்களா?
அது மாதிரி சின்ன சின்ன இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹிஸ்ட்ரிஸ் அவங்கலாம் எப்படி வளர்ந்தாங்கன்ட்டு ஹிஸ்ட்ரிஸை படிங்க ஓகேங்களா. அப்படி படிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களே பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக் அவர்கள் ஓனர் பற்றி போட்டிருக்கோம், கேஜிஎஃப் ஓனர் பற்றி போட்டிருக்கோம், அதாவது கேஎஃப்சி ஓனர் பற்றி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலில் வீடியோ போய் பாருங்கள் ஓகேங்களா. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதுமாதிரி வீடியோஸை பாருங்கள், அப்படிலாம் படிங்க புக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து பேசுறதோட செஞ்சு காட்டுறது ரொம்ப சிறந்தது அப்படின்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொல்லில் சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதுவும் சொல்லில் சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாதிரி இந்த சாப்டர் ஆத்தர் வந்து முடிக்கிறாரு. இந்த சாப்டரில் கன்க்ளூஷன் இதான், இதோட முடிஞ்சிச்சு. இந்தமாரி நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க. அப்படிலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் மெயினாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறது, அடுத்த வீடியோ என்னென்ன போடுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூட கன்க்ளூட் பண்ணுறேன். இந்த சாப்டர் இதோட முடிச்சிருச்சு. இது புக்கு பற்றி பேசணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து வாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்பேன். பாய். அடுத்த வீடியோ எல்லாம்